Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா 5th சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தா ஜென்ரல் கோடிங் கைட்லைன்ஸு. இப்போ எந்த சீரீஸ் எடுத்தாலும் ஜென்ரல் கோடிங் கைட்லைன்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கான முக்கியமான ஒரு சர்ஜரி கைட்லைன்ஸு போக முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே 5th சீரியஸில் யூரினரி சிஸ்டத்தில் ஜென்ரல் கோடிங் கைட்லைன்ஸு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இப்போ யூரினரி சிஸ்டத்தில் தான் நம்ம ஜென்ரல் கோடிங் கைட்லைன் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யூரினரி பிளாடர் கெத்திட்டர் வந்து ஒரு குளோபல் சர்ஜிக்கல் பேக்கேஜில் இன்க்ளூடடு. மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது யூரினரி பிளாடர் கெத்திட்டரைசேஷன் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெயின் ப்ரொசீஜர் கூட யூரினரி பிளாடர் கெத்திட்டரைசேஷன் வச்சாக்கா அடிஷ்னலாக கெத்திட்டரைசேஷனை பில் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ யூரினரி பிளாடர் கெத்திட்டரைசேஷனோட சிபிடி கோடு 51701, 51702, 51703. இந்த சிபிடிலாம் அடிஷ்னலாக கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் கெத்திட்டர் ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரைனேஜாக இருந்துச்சுனாக்கா அதுவுமே இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் யூரினரி கெத்திட்டரை வந்து அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரைனேஜுக்காக வச்சுட்டாங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த கெத்திட்டர் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரைனேஜுக்காக வச்சுருக்காங்கன்னாலும் அதுவுமே மெயின் ப்ரொசீஜர் கூட இன்டெக்ரல் காம்போனண்ட் ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இரிகேஷன் ஆர் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் வந்து மெயின் ஜெனிடோ யூரினரி ஆர் அதர் மெயின் ப்ரொசீஜர் கூட இன்டெக்ரல் காம்போனண்ட்டு அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். இரிகேஷன் ஆர் ட்ரைனேஜ் ஆஃப் தி ஜெனிடோ யூரினரி சைடில் இரிகேஷன் பண்ணிவிட்டு ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு இரிகேஷனோ இல்லை ட்ரைனேஜோ ஏதாவது ஒரு இது வந்து மினிமல் ப்ரொசீஜர். ஸோ இந்த மினிமல் ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு மெயின் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னா இரிகேஷனும் ட்ரைனேஜனும் அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ சிபிடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹெர்னியா ரிப்பேர் வந்து இன்க்ளூடடுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஹெர்னியா ரிப்பேர் இன்க்ளூடட் வர சிபிடி கோடு கூட நம்ம ஹெர்னியா ரிப்பேரை அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். எந்தெந்த சிபிடியோடைய கோடு டிஸ்கிரிப்ஷன்லாம் இன்க்ளூடிங் ஹெர்னியா ரிப்பேர்னு வந்திருக்கோ அதில் ஹெர்னியா ரிப்பேரு தனியாக பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஹெர்னியா ரிப்பேரும் அந்த சைட்டும் வேறு சைட்டில் இருக்குது, இன்சிஷன் வேறையாக இருக்குது. ஸோ ஹெர்னியா ரிப்பேருக்காக செப்பரேட் இன்சிஷன் பண்ணி ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போது நம்ம ஹெர்னியா ரிப்பேர் அடிஷ்னலாக பில் பண்ணிவிட்டு மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட ஹெர்னியா ரிப்பேரும் பண்ணிவிட்டு 59ஓ இல்லை எக்ஸ்எக்ஸ் மாடிஃபைடோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எண்டோஸ்கோபி ப்ரொசீஜரு. இதுவும் பேசிக் கோடிங் கைட்லைன்ஸு, சர்ஜரி கைட்லைன்ஸு. எப்போல்லாம் நம்ம எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் வந்து பண்ணுறோமோ அப்போ வந்து ஃபெயில் ஆகி ஓப்பன் ப்ரொசீஜராக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ எந்த ப்ரொசீஜர் மூலயமா நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர் சக்ஸஸ் ஆச்சோ அந்த ப்ரொசீஜரை தான் ஃபைனலாக பில் பண்ணணும். ஸோ ஓப்பன் ப்ரொசீஜர் எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் கன்வெர்ட் டு தி ஓப்பன் மெத்தடாக இருந்தால் ஓப்பன் மெத்தடை தான் ஃபைனலாக கொடுத்துட்டு ஐசிடி கோடு வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கோபி டு ஓப்பன் ஒரு ஐசிடி கோடு இருக்குது. ஸோ அந்த ஐசிடி கோடை அடிஷ்னலாக நம்ம பில் பண்ணி இண்டிகேட் பண்ணலாம். லேப்ரோஸ்கோப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கோடு இருக்குது. ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த பாயிண்ட்டு, சர்ஜிக்கல் எண்டோஸ்கோப்பி எப்போவுமே டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பியில் இன்க்ளூடட் ஆகிடும். டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பியை வந்து சர்ஜிக்கல் எண்டோஸ்கோப்பி கோடு கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் பேசிக் சர்ஜரி கோடிங் கைட்லைன்ஸு. ஈச் சாப்டர்லேயும் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பி பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சி அன்றைக்கே அந்த கண்டிஷனுக்காக சர்ஜிக்கல் எண்டோஸ்கோப்பி மூலயமா ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது நம்ம சர்ஜிக்கல் எண்டோஸ்கோப்பி வந்து லீட் பண்ணிச்சுன்னா அப்போ டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பியும் சர்ஜிக்கல் எண்டோஸ்கோப்பியும் ஒன்றா கொடுத்துட்டு அப்ரோப்ரியேட் மாடிஃபையரை பில் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் என்னதுன்னா எண்டோஸ்கோப்பி வந்து இன்ட்ராஆப்ரேட்டிவ் இன்ஜுரிக்காக எண்டோஸ்கோப்பி பண்ணியிருக்காங்க. மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இன்ட்ராஆப்ரேட்டிவில் ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கா அப்படின்றது என்னால் செக் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் சிபிடி கோடு 51700 Bladder irrigation, simple lavage or instillation. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து தெரப்பட்டிக் ஏஜென்ட் ஆர் இண்டிபெண்ட் தெரப்பட்டிக் ப்ரொசீஜர். ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக பில் பண்ண மாட்டோம். பிளாடர் இரிகேஷன் வந்து பார்ட் ஆஃப் தி மெயின் ப்ரொசீஜரு. ஸோ அடிஷ்னலாக பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குளோபல் பேக்கேஜ் கோடு கூடவே அது இன்க்ளூடட் ஆகிடும். 51700 அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட. ஓகே. அடுத்த பாயிண்ட்டு, ஸோ எப்போலாம் எண்டோஸ்கோப்பி வந்து பண்ணியிருக்காங்களோ நம்ம எண்டோஸ்கோப்பிக்கு 5th சீரியஸில் ஒரு சிஸ்டம் வைஸும் யூரினரி சிஸ்டம்ஸில் நிறையா பார்ட் வந்து இன்க்ளூட் ஆகிடும். கிட்னி எண்டோஸ்கோப்பி, கிட்னியை விசுவலைசேஷன் பண்ணுறாங்க, இல்லை பெல்விக்கு, கால்சி, யூரிட்டர், இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்குறதுக்கு எண்டோஸ்கோப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்ரோப்ரியேட் கோடை தான் நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் nephrostomy, pyelostomy, ureterostomy அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணுற எல்லா டோமியோடையதும் ஒரு பார்ட்டுக்கும் தனி செப்பரேட்டாக சிபிடி கோடு இருக்குது. ஸோ அந்த சிபிடி கோடை தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ மல்டிபிள் எண்டோஸ்கோப்பி அப்ரோச்சஸ் சேம் பேஷண்ட்டுக்கு இருந்ததுன்னா அது நம்ம மல்டிபிள் அப்ரோச் நம்ம பில் பண்ணுறதுக்கு மெடிக்கல் நெசசிட்டி அடிஷ்னலாக நம்ம தேவைப்படும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பில் பண்ணிவிட்டு 51 மோடிஃபையரு லெஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் கோடு கூட பில் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் யூரினரி கெத்திட்டரைசேஷன் ஆர் யூரித்ரல் டைலேஷன் சிபிடி கோடு 51701 51703 வரைக்கும் இருக்கிற சிபிடி கோடு எல்லாமே வந்து தனியாக பில் பண்ண வேணாம், மோர் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் கோடு கூட. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரு யூரிட்ரல் அனஸ்டோமோசிஸ் ப்ரொசீஜர் கோடு வந்து 50740 50825 அதுக்கப்புறம் 50860. இந்த கோடெலாம் வந்து யூரிட்ரல் அனஸ்டோமோசிஸோடைய கோடு. ஸோ ஜென்ரலாக இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து நம்ம மெயின் ப்ரொசீஜர் கூடவே காம்பினேஷன் கோடாகவும் வரலாம் நம்ம 5th சீரீஸில். ஓகே. சப்போஸ் ஒரு டைப்பில் அனஸ்டோமோசிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு யூரிட்ரில் வேறு டைப்பான அனஸ்டோமோசிஸ் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேறு ஒரு சைடில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனஸ்டோமோசிஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது கான்ட்ரோலேட்டரில் டிஃப்ரெண்ட் டைப்பில் அனஸ்டோமோசிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு 2 அனஸ்டோமோசிஸும் செப்பரேட்டாக பில் பண்ணிவிட்டு எல்டி வந்து மாடிஃபையரை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 50860 வந்து ureterostomy transplantation of ureteral to the skin. So is mutually exclusive with procedure description 50800 50830 கோடு கூட வந்து இன்க்ளூடட் ஆகிடும். சப்போஸ் இது வந்து கான்ட்ரோல் லேட்டரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரை 2த்தையும் பில் பண்ணி அதுக்கான அப்ரோப்ரியேட் மாடிஃபையரை பில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட்டு சிஸ்டோ யூரித்ரோஸ்கோப்பி பண்ணும்போது இல்லை டிரான்ஸ்யூரித்ரல் ப்ரொசீஜர்லாம் பண்ணும்போது ஃப்ளூரோஸ்கோபிக் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளூரோஸ்கோபி கைடன்ஸோட சிபிடி கோடு 76000 77002. இந்த சிபிடி வந்து அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம், அது வந்து மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ சிஸ்டோ யூரித்ரோஸ்கோப்பி இல்லை டிரான்ஸ்யூரித்ரல் ப்ரொசீஜரை மட்டும் பில் பண்ணால் போதும், ஃப்ளூரோஸ்கோப்பியை பில் பண்ண வேண்டாம். ஸோ எல்லா ஃப்ளூரோஸ்கோப்பியுமே வந்து இன்டெக்ரல் காம்போனண்ட் ஆஃப் ஆல் எண்டோஸ்கோப்பி ப்ரொசீஜரு. ஸோ அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா 50650 ureterectomy வித் bladder cuff. இது வந்து ஒரு செப்பரேட் ப்ரொசீஜர். கோடட் டிஸ்கிரிப்ஷனே செப்பரேட் ப்ரொசீஜர். ஸோ நம்ம பேசிக் கோடிங் கைட்லைன்ஸ் பிரகாரம் செப்பரேட் ப்ரொசீஜர் எந்தெந்த டிஸ்கிரிப்ஷன்லலாம் நம்மளுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுக்கணும். மற்ற சிபிடி கோடு கூட கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சப்போஸ் அதை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு
ஒரே கான்ட்ரோலேட்டரலாக இருந்துச்சுனாக்கா நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டு மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரே சைடாக இருந்திருக்கு, செப்பரேட் ப்ரொசீஜரும் மெயின் ப்ரொசீஜரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்பரேட் ப்ரொசீஜரை அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம், இப்சிலேட்ரல் யூரிட்ரலாக இருந்தாக்கா. ஸோ ஒரு ரைட் சைடு யூரிட்டரில் வந்து யூரிட்ரெக்டமி, அதாவது செப்பரேட் ப்ரொசீஜர்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற செப்பரேட் ப்ரொசீஜர் கோடு வந்து ரைட் சைடு யூரிட்டரில் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு ப்ரொசீஜர் லெஃப்ட் சைடு யூரிட்டரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ரெண்டுத்தையும் பில் பண்ணிக்கலாம். பட் ஒரே சைடில் ரைட் சைட்லேயும் அந்த செப்பரேட் ப்ரொசீஜரு, அதே ரைட் சைட்லேயும் வேறு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த செப்பரேட் ப்ரொசீஜரை நம்ம கோட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ எப்பயுமே செப்பரேட் ப்ரொசீஜர் நம்ம பில் பண்ணுறதுக்கு வேறு எந்த சிபிடி கோடையும் இதை பில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி பில் பண்ணணுன்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் ரீசன் இருக்கணும். ஸோ சப்போஸ் அந்த ப்ரொசீஜர் செப்பரேட் இன்சிஷனாக இருக்கணும், இல்லை செப்பரேட் சைட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒன்றா பில் பண்ணிவிட்டு எடிட்டோடைய மாடிஃபையரை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 52332 52005. ஸோ இது வந்து செப்பரேட்டாக நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. சேம் யூரிட்டராக இருந்துச்சுனாக்கா 52332வும் 52005வும் ஒன்றா பில் பண்ணக்கூடாது, சேம் சைடாக இருந்தாக்கா. ஓகே, அதுக்கப்புறம் சிஸ்டோ யுரெterostomy வித் இன்சர்ஷன் ஆஃப் இன்வென்டிலிங் யூரிட்ரல் ஸ்டென்ட். அதாவது ஸ்டென்ட் வந்து ஒரு டெம்பரவரியாக ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, டயக்னோஸ்டிக் சிஸ்டோ யுரெterostomy-க்காகவோ இல்லை தெராப்பெட்டிக் ப்ரொசீஜர் சிஸ்டோ யுரெterostomy பண்ணும்போது இந்த மெயின் ப்ரொசீஜர் இந்த தெராப்பெட்டிக் பர்பஸ்க்காகவோ இல்லை டயக்னோசிஸ் பர்பஸ்க்காகவோ பண்ணியிருக்காங்க, டெம்பரவரியாக யூரிட்ரல் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டெம்பரவரியாக வச்சதுக்கெலாம் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம். பர்மனெண்ட் ஸ்ட்ரென்த் வச்சுருந்தா மட்டும்தான் அடிஷ்னலாக பில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த கைட்லைன்ஸ். இது வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் நான் டாபிக் வைஸ் போக போகிறேன். ஸோ ப்ரெக்னென்ட் சைடு ரிலேட்டடு, அதாவது அபோர்ஷன்ஸு, டெலிவரிஸு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேல் ஃபீமேல், ஸோ இது எல்லாத்துலேயும் நான் செப்பரேட்டாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் கவர் பண்ணுறேன் 5th சீரீஸில். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5th சீரீஸ்லேயே நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.